கணக்குல எங்கேயோ உதைக்குது. பரி பரிமளங்கிறத சுருக்கி பரின்னு ஆசையா கூப்பிட்டேன். ஓஹோ, என்னாலும் உன் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல. போலீஸ் ட்ரெஸ்ல காதல் லீலை புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில் எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல. அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பேக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சே. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான். ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? May I come in? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு மூடிக்கியே. மூடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திக்காரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சியை பார்க்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அதை விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவின. ஐயோ, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல, என்ன தட்டி இருந்தா. ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இதை முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில மன்னிப்பு கேட்கிறேனே. முடியாது. அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. என்ன சியாமளா, இப்படி இடியோசை கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. பாலும் பழமாமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது, நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சுலோன் எடுக்காதா? ஐயோ, காது குடையுதா? என்னங்க மாமா? என்னம்மா காது குடையிற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடைகிறா. சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபித் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சிரு. சியாமளா, நீ மனசு வச்சாதான் முதலவே நடக்குமா? மாப்பிள, உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கிறீங்களா? மாப்பிள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா, சொல்லு. வேணாம், நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரைய தொடச்சிட்டேன். இவனுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி துடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்கீங்க? உங்களுதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கிறான் உன் புருஷன். கொஞ்சம் இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்பை விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு.
இன்னும் அரசவரன் எங்க? அந்த அரசவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன் இல்ல மாப்பிள. ஆமா ஆமா. என்ன பரிமளா ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்க. வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் புள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதை அந்த அரசவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா பரிமளா மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவன்ல நிறுத்திட்டாலே என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா இந்தாங்க மாப்பிள வெள்ளி அண்ணா கயிறு. இத அடகு வச்சா அரசவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள என் மகராத்திரிய சுகராத்திரி ஆக்கிடுங்க. அட பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐயா ஐய என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்திரில ஏறும் குழந்தீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனியதுனால தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்திரில எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஓட்டிக்கு போறீங்களா? ஐயோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. இருக்கு சேட்டே டஜே கூட்டிட்டு தூங்கிட்டானா? ஐயோ நாய், ஐயோ ஆண்டவா முருகா வெங்கடாஜலபதி அல்லாஹ் இயேசு எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. ஐயோ நாய் தொட்டுங்க. ஐயோ 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 பரிமளா பரிமளம். ஐயோ என்ன இந்த கோலத்துல? வந்து உங்க அப்பா அருணா கயிறு, மறுவடி கடை, நாய், செவுரு ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த கோலத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே, அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோடு இருந்த ஒரு நாய் வேட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன? எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட விலை? அதான் இழுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. அந்த நாய் இதே மாதிரி தான் குலைச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? ஆ ஆ தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்பளம் இட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை பரிமளம் என்னங்க? என்னம்மா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது? உள்ள பாருங்க. இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட கண்ட புஸ்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் களவுமா பிடிச்ச உடனே என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா. பூஜை ரூமுக்குள்ள போனேன். இந்த 2 குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரான்னு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? துரத்திட்டு ஓடுனே. வேட்டியா வந்துருச்சு. வேட்டியை வந்து என்ன? அண்டர்வேர் போடலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு. உங்க அப்பா இத தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டதை பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் புரட்டுறதுக்காக குத்து விளக்க அடமான வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது? திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா இவர? பாத்துருந்தாதான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம் பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளிய போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? இரு இரு பரிமளம், இந்த இத பாருங்க. குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்குறாங்க. ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்ல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா.
வைத்தி எங்க அந்த நாய் ஓடிடுச்சு. அப்ப அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? அவன் சொல்றது இருக்கட்டும்டா. நீ சொல்ற உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா. பட்டாபி எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். பரிமளா, என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு பூரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார். நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடய தானே இருக்கேன். நான் கூட சொன்னேன் சார், சுகுணா சுகுணான்னு ஒரு சுந்தரி, ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் வான்னு. வந்தானா? வல்லையே. அப்பந்தான் அப்படி, நான் அப்படி இல்லைன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா? இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பன். அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்படுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன். எம்காம் படிக்க வைத்தேன். 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இரக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்குறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்பா மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த காடை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்றேன். பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே புடிச்சுக்கிட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது. இந்த ஆளுக்கு என்ன 4 வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7000 ரூபாய் சம்பளம். இதுல பிடிப்பு வேற 3000 ரூபாய். 4000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? இதுல இந்த மூஞ்சி 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு. பாத்தீங்களா சார், ஒண்ணு இவளை திருத்துங்க, இல்ல தீர்த்து விட்டுருங்க. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். வெளியில தெரியப்படாது. தப்புமா. நானா சார் தெரியப்படுத்துறேன்? இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான். மூதேவின்ட்டு அப்புறம் நான் நிக்கிறாரே மரியாதை. முச்சந்திக்கு முச்சந்தி தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திக்கிட்டு தெரியுது. தெரியுதா? அவன் பெனாத்தும்படியா நீயும் நடந்துக்கப்படாதுமா. நல்லா சொல்லுங்க. சரி, ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களேன்னு நான் மதிச்சு நடக்கிறேன். இப்போது புத்தி வந்தா சரிதான். இந்த சனிய மட்டும் உருப்பிடலன்னு வச்சுக்கோங்க, சாணியை நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன், இவர் மூஞ்சில தான் தெளிப்பேன். ஐயோ. வாங்க. இதோ வரேன். சாணிய மூஞ்சியில தொழிப்பாளா? ஆகணும்னா வச்சு தேப்பாங்க, காரியம் முடிஞ்ச உடனே போட்டு மிதிப்பாங்க. இந்த பரிமளம் சும்மா இருங்க. ஆ? முதல்ல ஆ, நாம வாங்குற இடத்துல கடையை கட்டணும். ஆ? கட்டின கடைய ஆ. வாடகைக்கு விடணும். வாடகை பணத்தை பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்ட பணத்துக்கு வட்டி மேல வட்டி ஏறணும். உங்க அப்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்ச அந்த ஊரே உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பரிமளா 25 காசு போடுற? கல்யாணத்துக்கு முன்னாலும் ஆத்துக்காரர் இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா 10 20 நோட்டா போடுவார். அதனாலதான் சாமி நீங்க சொந்த வீடு கட்டிருக்கீங்க. நான் கட்டின வீடுக்கு கடன் வைக்க வேணாமா? இது போதும். பரிமளா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் புருஷன் பேருக்கு தவறாம அர்ச்சனை பண்றியே, நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டியே? தாராளமா கேளுங்க. உன் புருஷன் பேர்ல காட்டுற பக்தியோட கொஞ்சம் பாசத்தையும் காட்டுப்படாதோ? பாவுண்டி அவன் சதா அம்பாள் முன்னால் நின்று புலம்பிண்டே இருக்கான். என்னன்னு புலம்புறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிம்மதியே போயிடுதான். நீ ரொம்ப கொடுமைப்படுத்தேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? மாமி, குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தாங்க முடியாம அது கத்தத்தான் செய்யும். அதை பார்த்தா முடியுமா? காது குத்துறது கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, கம்மல் போட்டு அழகு பார்க்கணுமேங்கிறதுக்காக தான். என் புருஷன் விஷயத்திலயும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். பட்டாபி, வாழ்றதுக்குன்னா வழி சொல்லலாம். நீ என்னையா சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு? ஏத்தில்லாம் லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஷோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். டேய், என்னடா இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடம் ஒருத்தன் கூட கை தட்ட மாட்டேங்க. உனக்கு சரியான ஆள் வந்துட்டான். போகலாம் வா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்க நீ? ஏண்டா,
பக்கத்துல நீ இருக்கதெல்லாம் கவனிக்க மாட்டியா? நான் கவனிக்கலைங்க. கவனிக்கலையா? பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ எப்படி ஆபீஸ் உத்தியோகத்தை ஒழுங்கா பார்க்க போற? கும்பிடுறேங்க. கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போடுற? நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா, இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா, உன் கல்யாணத்தை நடத்தி வச்சனா, இல்ல உன் கடன் நடத்தி வச்சனா? கிண்டலடா பண்ற? ஏய் பாண்டியா நிறுத்து. என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வரலையே ஏன்? வரல இல்லைங்க, வர விடல, லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன லாக்கு? ஒரு நாள் ஒரு பையன் அவன் பொண்டாட்டை நடு ரோட்ல வச்சு கதற அடிச்சுக்கிட்டு இருந்தான் சார். கதற அடிச்சானா? ஐயோ! அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல. உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம். குறுக்கால புகுந்து அவ புருஷனை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டியா? நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்டை மாத்தி நான் தான் மம்பு கிழித்தேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு 1 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும், அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன். நல்ல கொள்கை தான். பட்டாபி, உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. வாங்க மாமி, வாங்க வாங்க. என்ன பட்டாபி, நான் எவ்வளவு நிறைய கூப்பிட்டு இருக்கேன், போட்டோட தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூசி தட்டிட்டு இருந்தேன். பரிமளா எங்க? ஆத்துல தானே இருக்கா? பரிமளா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இது வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஒரு குடும்ப பொண்ணும் சாயந்தர நேரத்துல வீட்டை விட்டு எங்க போயிட போறா? வீட்டுக்குள்ளேங்கிறதான் ஆத்துக்குள்ளேன்னு சொன்னீங்களா? எனக்கு சேர்த்து குட்டி போச்சு. என்ன எங்க ஆத்துக்குள்ள கிணத்துக்குள்ளன்னு? என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு காத்தால எங்க ஆத்துல காபி பொடி தீர்ந்து போயிடுத்து. ஒரு டம்ளரா கூட சாயந்தரம் 1.5 திருப்பி தரேன்னு சொன்னேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பரிமளா? கூப்பிடு. கூப்பிட்டா வரமாட்டா. வேணா பாக்கலாம். இதோ என்னது படத்தை காட்டுற? இடத்த காட்ட முடியாது, காட்டினா நான் மாட்டிப்பேன். என்ன சொல்ற? அது பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அது இங்க இருந்து 500 கிலோமீட்டர். அதான் கூப்பிட்டா கேட்காது, பார்த்தா தெரியாது. போயிட்டாளா? போயிட்டாளே. ஒரு கடகண்ணிக்கு பொண்ணுன்னா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போமாட்டா. அப்பா வீடு வரைக்கும் போயிருக்கான்னா என்கிட்ட சொல்லாம நீ எதையும் மறைக்கிற. நான் சொல்றேன், இவன் ஏன் மறைக்கிறான், எதுக்காக மறைக்கிறான், என்ன காரணத்துக்காக மறைக்கிறான்? யோ 3 ஒண்ணுதாயா. எனக்கு தெரியாத. நான் என்ன மூணா பூனாவா? ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. முட்டாள்தனமான புத்தி உள்ளவனான்னு கேக்குறேன். மாமி கூட தான் கேனா பூனா. இது நிச்சயமா கெட்ட வார்த்தை. ஐயோ, யார பார்த்தாலும் கேள்வி கேட்கிற புத்தி உடையவங்க. ஓ, மாமி, இந்த நேரத்துல சின்ன பையனோட இங்க என்ன வேலை? ஊர்ல ஆங்காங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை தோண்டி துருவி கிண்டி கிளறி ஆராய்ஞ்சி அலசி மூட்டையா கட்டி அங்கங்க ஆத்துல போடுற மாதிரி வந்து போடுறேன். எனக்கு முன்னால நீங்க மூட்டவுக்க வந்துட்டீங்களா? புறப்படுங்க. வீட்டுல மாமா தனியா இருக்கார், அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போகுது. இந்த குசும்பு கொண்டு குறைச்சலே இல்ல. அப்பா, மாமி அமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்களும் கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா கொலை நடந்த இடத்துல கூட்டமா வேடிக்கை பாக்குறவங்கள போலீஸ்காரங்க விரட்டுற மாதிரி என்ன விரட்டுற? இங்க அப்படி ஒண்ணும் நடக்கலையே. என்ன சார் நீங்க கோணவாயை கொட்டாவி விட்ட கதையை நானே குழம்பிட்டு இருக்கேன், நீங்க வேற போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துறீங்க. கொலையேதான். என்ன? கண்டுபிடிச்சிட்டேன். ரத்தம். இல்ல இது ரத்தம் இல்ல. இனிமே எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ரொம்ப நாளா உன்னை இம்சை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஜீவனை சோரோட சோரா வச்சு நச்சு நச்சுன்னு நசுக்கி கொண்டு இருக்கிற. ஐயோ சத்தியமா நான் கொலை பண்ணல. அப்ப ஆளை வச்சு கொண்டியா? சார் வைத்தி சார். அப்ப யோவன இப்ப வைத்திய சார எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி இருக்கிற. இதை விட மருந்து வச்சே கொண்டு இருக்கலாமே. சார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏன் தெரியாது? ஏன்பா நாம மாடர்ன் டேஸ்ல இருக்கிறோம், கேவலம் ஒரு மூட்டை பூச்சியை கையால நசுக்கி கொண்டு இருக்கிறியே. இதை விட ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு இருக்கலாமே. போது சார், முட்டி வலிக்க போகுது. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் யாரு? நீங்க பெரிய தூணா பூனா, துப்பறியும் புலி.